ஒரு ஆள் ஒரே ஒரு பாம் மொத்த வீடும் க்ளோஸ். இந்த 2 நாளாக யார் ஹாட் டாப்பிக்கா பிக் பாஸ் சீசன் 9ல் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திவ்யா, நேத்துல இருந்து சாண்ட்ரா. இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா சாண்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் டாஸ்க். அந்த டாஸ்க்குக்காக அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த 2 விஷயத்தையுமே அவங்க செஞ்சுருக்காங்க. ஒன்று ஒரு ஸ்வாப்பிங், இன்னொன்று ஒரு குவிட் பண்ணுறது, அதாவது ஃபயர் பண்ணுறது. விக்கல்ஸு குவிட் பண்ணிட்டார், அவர் வேணான்ட்டு அவரே அவர் வேலையை குவிட் பண்ணிட்டார். ஸ்வாப்பிங் நடக்குது. திவாகர் அண்டு வியானா 2 பேருமே ஸ்வாப் பண்ணுற அளவுக்கு இவங்க ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இதில் சுபிக்ஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சுபிக்ஷா, அதாவது காலையில் இவங்க சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, கெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுன்றதுக்காக, ஏன்னா அங்கே ஒரு 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 அப்நார்மல் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும், ஒரு மாதிரியான ஒரு பதத்தட்டை அங்கே ஏற்படுத்தணும், ஒரு கேஸை ஏற்படுத்தணும். அப்போ தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாவனும் விக்கல்ஸ் என்ன நினச்சா ஒவ்வொருத்தையும் போய் கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி, எம்மா கேளுங்கடா, எப்பா கேளுங்கடா, நான் காலில் விழுறேன், கையில் விழுறேன், எனக்காக பண்ணுங்க, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், உங்களுக்காக விளையாடுறேன், அதை பண்ணுறேன், ஸ்டார் வாங்கி தரேன், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி, இப்படி ஒரு மேனேஜர் யாருமே பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மதர் தெரேசா ரேஞ்சுக்கு போயிட்டா. அப்படி ஏன் அதை விக்கல்ஸ் பண்ணாருன்னா, விக்கல்ஸ்க்கு தெரியும் இவனுங்க கத்துனாதான் அடங்குவானுங்க. விக்கல்ஸ்க்கு கத்த தெரியாது, கத்த வராது. அதனால் அவர் என்ன பண்ணார், அகிம்சை முறையை நான் கையில் எடுக்கிறேன். அகிம்சை முறையை கையில் எடுத்த விக்கல்ஸு கடைசியில் உட்காந்து அந்த ரேஞ்சுக்கு விக்கல்ஸை கொண்டு போய் விட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற ஆட்கள். பாருங்க, ஒரு கண்டஸ்டண்ட்டை ஒரு ரூமில் போட்டு அடைக்கிற ரேஞ்சுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்க கேமர், நாட் ஸ்பாய்லர். பார்வதி மாதிரி கிடையாது. இதில் நியாயவதி வந்துட்டாங்க. நம்ம நியாயவதி யார்? அந்த நியாயவதி தெரியுமா? மீனவ பெண் சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷா அவர்கள் போயிட்டு இப்போ ஹெச்எஃப்ஆ நான் தான் வருவேன் அப்படின்னு வந்துட்டாங்க இவங்க சாண்ட்ரா. ஸோ இவங்க நம்ம புலனாய்வு புலி இருக்காருல்ல நம்ம சபரி அவர்கள், அவரும் நம்ம டிடெக்டிவ் குயின், அதாவது அவங்களுக்கு என்ன வேணால் பட்டம் கொடுக்கலாம், பார்வதி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆகச்சிறந்த ராஜதந்திரத்தை பிளான் பண்ணுறாங்களாமா. என்னன்னா, தீபக் அண்ணா ஒத்துக்க மாட்டார், எப்படி இருந்தாலும் சாண்ட்ராவை சமைக்கிறதுக்கு தீபக் அண்ணா ஒத்துக்க மாட்டார், அதனால் சாண்ட்ராவே ஹெச்எஃபாக இருக்கட்டும். இன்னொன்று, சாண்ட்ராவையும் திவ்யாவையும் ஒரே டீமில் போட்டால் அங்கே பிரச்சனையே வராது. ஏன்னா 2 பேரையும் 2 டீமில் போட்டால் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரே டீமில் போட்டால் ஒரே டீமில் இருக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிரும், சண்டை வராது. ராஜதந்திரம் டேய், அவங்க டாஸ்க் முடிச்சுப்பா, அவங்க டாஸ்க் முடிச்சு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்க வேலை தான் செய்ய போகிறாங்க. அவங்க பாருங்க, பழைய மூடு கொண்டுட்டாங்க சாண்ட்ரா. புரியுதுங்களா? இதில் பல பேர் பல நியாயங்கள் சொன்னாங்க. இப்போ வியானா எங்கள் 3 பேரையும் அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, என்ன நேற்று என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா, நீ அப்படி போ இப்படி போன்னு என்னென்னமோ பேசினாங்க. வியானாவுக்கு ஹெச்எஃப் ஆகணுன்றது ஆசை. ஆனால் நாமளே முன்னிறுத்திக்க கூடாதுன்றதுனால அந்த மேடம் கிளவராக நேற்று என்ன பண்ணாங்கன்னா, திவாகரன் தான் மெயின் செஃப், நான் செகண்டு அப்படின்னாங்க. திவாகரன் அவன் ஒரு முட்டா பயலாக இருக்கிறான். திவாகர் என்னன்னா, இன்றைக்கும் பாருங்களேன், திவாகரன் அவ்வளோ வேலை செஞ்சார், ஆனால் அவரை வேலை செய்ய வச்சது நான். மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்க சட்டெல்லாம் இருந்து அப்படின்ற மாதிரி நேத்துல இருந்து இவன் என்னத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா வியானா மாதிரி. அதாவது குட்டி பார்வதி, வியானா ஒரு குட்டி பார்வதி, ஓகேவா? அவர் ஒன்று நான் சொன்னேன் மச்சான், யாருக்கிட்ட? சுபிக்ஷா கிட்ட. அவர் நேற்று நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அவர் செஞ்சது, ஆனால் அவரை குக்கரில் வைக்க சொன்னது நான். அவர் ஃப்ரிட்ஜுக்கும் இதுக்கும் 4 வாட்டி நடந்தது அவர், அது செஞ்சது இவர், இது செஞ்சது அவர், ஆனால் அதை சொன்னது நான். அவர்கிட்ட ஒன்னொன்னா நான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. என்ன பேச்சு இது? நீ சரி அவன் தான் செஞ்சானா, அவர் தான் செஞ்சாருன்னு சொல்லு, நான் சொல்லி செஞ்சாருன்றதுல என்ன திவாகருக்கு பெருமை இருக்கு? அப்போ சாண்ட்ரா சொன்னதானே உண்மை. அவங்க என்ன சொன்னாங்க, ஒவ்வொருத்தராக சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது.
எதில் வேணாலும் கற்றுக்கலாம், எதில் வேணாலும் நம்ம சொல்லி செய்யலாம். கிச்சன் அப்படி கிடையாது, சமையல் அப்படி கிடையாது. அதில் எதனா ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அந்த பழி யார் மேலே போகும்? ஹெச்எஃப் மேலே போகும். அது அவங்களுடைய கன்சர்ன். அதை தாண்டி அவங்களுடைய டாஸ்க்கு. ஓகேவா? வியானா ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பார்த்தா இந்த சுபிக்ஷா போய் பேசுகிறா பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை கேட்டோன்னே நல்லா மிரண்டு போயிட்டேன். சபரியை கூப்பிட்டு வந்து தனியாக, இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து நான் கேட்கணும். வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டு மேலே எச்சு துப்பி ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க, அவங்கள நீங்கள் மறுபடியும் ஹெச்எஃபாக போடுறீங்க அப்படின்னா மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரும்? மக்களுக்கு நம்ம என்ன வந்து மக்கள் வந்து எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க? மக்களை பார்த்து அக்கறைப்படுறாங்க யாரு? சுபிக்ஷா. மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? புரியலை. மக்கள் என்ன நினைப்பாங்களா? நான் டாஸ்க்குக்காக என்ன வேணா செய்வேன், நான் நல்லவன் யாரு சொன்னது? நான் கெட்டவ தான், நான் டாஸ்க்குக்காக என்ன வேணா செய்வேன். பேசுனது யாரு? அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு எங்கே போச்சு? புடவை கட்டிட்டு போய் நின்னியம்மா ஒருத்த முறை ஒரு காமுகன் முன்னாடி, ஒரு காம கொடூரன் முன்னாடி புடவை கட்டிட்டு போய் நின்னியம்மா, மக்கள் என்ன நினைப்பாங்க? உன் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன்னு சொன்னீங்க. ஒட்டுமொத்த மீனவ மக்களும் என் பின்னாடி நிற்கிறாங்க, எனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தின்னு சொன்னீங்க சுபிக்ஷா. அப்போ தெரியலையா புடவை கட்டிட்டு போய் அண்ணன்னு கூப்பிட்டேன், இனிமே எப்படி கூப்பிடுவீங்க? என்னங்கன்னு கூப்பிடுவேன். தெரியலையா உனக்கு அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்ட்டு? கெஸ்ட்டு முன்னாடி தும்பிட்டாங்க, கெஸ்ட்டு முன்னாடி இது பண்ணிட்டாங்க, அவங்கள நீங்கள் மறுபடியும் அதே போஸ்டிங்க்கு போடுறீங்கன்னா மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்? யார் என்ன தப்பு பண்ணாலும் மறுபடியும் அவங்களுக்கு அதே ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுப்போன்னு நம்ம கற்பிக்க போகிறோமான்னு பேசுகிற வெங்காயம், ஒரு டாஸ்கில் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒருத்தன் வந்து பொம்பளை விஷயத்தில் வீக்காக இருக்கான், அந்த வீக்னஸை நம்ம யூஸ் பண்ணி அவனை கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணி அவனுக்கு லைட்டாக வளைஞ்சு கொடுத்து போய் புடவை கட்டிட்டு போய் அவனுடைய கண்ணத்தை பிடிச்சி இப்படி கிள்ளி என்னங்கன்னு சொல்லி அந்த டாஸ்கில் நம்ம ஜெயிச்சிடலான்னு ஜெயிச்ச உன்னை பற்றி மக்கள் பேசுவாங்களா? தப்பாக பேசுவாங்களா? தனக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கை பயங்கரமாக ப்ளே பண்ணி ஒருத்தவங்க விளையாடி இருக்காங்க, அவங்கள பற்றி மக்கள் பேசுவாங்களா? நீ இந்த வார்த்தையை பேசலாமா? சுபிக்ஷா இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு சுபிக்ஷாவுக்கு தகுதி இருக்கா? பிரியங்கா வந்து சொன்னாங்களா இல்லையா? நீ வந்து அது மாதிரி பண்ணியிருக்க தேவையில்ல, அது ரொம்ப தப்புன்னு இப்போ கூட உனக்கு புத்தி வரல. நீ மக்களை பற்றி அக்கறைப்படுற, உன் மக்களை பற்றி முதல்ல நீ அக்கறைப்பட்டியா? அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன் நீ சொன்னியே, அந்த மக்களை பற்றி நீ நினச்சி பார்த்துருந்தா அன்னைக்கு டாஸ்கில் அது உனக்கு ஸ்ட்ராட்டஜி தானே. அப்போ இது சாண்ட்ராவுடைய ஸ்ட்ராட்டஜியாக ஏன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு மக்கள் மேலே அக்கறைப்படுற, அன்னைக்கு மக்கள் எங்கே போனாங்க? உன் கண்ணில் தெரியலையா அந்த மக்கள்? நீ பொதுவான மக்களை விட்டுரு, நீ யாரை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்கன்னு சொன்னியா அந்த மக்களை பற்றி நீ என்னவா கவலைப்பட்ட? எங்கள் மீனவ பெண்கள் வந்து இப்படித்தான் ஒரு காரியம் ஆகணும்னா போயிட்டு புடவை கட்டிட்டுலாம், இது தானேம்மா நீ அன்றைக்கி பண்ண. நான் ஏன் மீனவ பெண்கள் நான் சொல்கிறேன்னா, வார்த்தைக்கு 300 வாட்டி நீ அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டாஸ்க்குக்காக உன்னுடைய மானத்தையே நீ இழக்க தயாராகிட்ட. நீ பேசலாமா மக்கள் என்ன நினைப்பாங்கன்ட்டு? முதல்ல உன் வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க அதை பார்த்துருந்தா? என் புள்ள டாஸ்க்குக்காக அவன் திவாகர்கிட்ட போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம், அப்படி டாஸ்க்குக்காக என் பொண்ணு பண்ணாப்பா அப்படி நினைப்பாங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறா? இதை பற்றி வெளியில் எப்படி பேசுவாங்க? நம்ம மக்கள் அவங்கள விட்டுரு, உங்கள் அப்பா அம்மா விட்டுரு, உன்னுடைய மொத்த ஊருமே நீ போயிருக்கிறத பார்த்துருப்பாங்கல்ல. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட ஏன் சுபிக்ஷா இந்த மாதிரி திவாகர் எப்படிப்பட்ட ஆளுன்றத எல்லாருமே பார்த்துருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும், நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அவங்ககிட்ட எதுக்கு சுபிக்ஷா இந்த மாதிரி போய் பண்ணணும்னு ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து கேட்டிருந்தா அவங்க மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும். இன்னைக்கு நீ கவலைப்படுற மக்களை பற்றி, இன்னைக்கு நீ கவலைப்படுற அப்படி ஒன்றும் மக்களுக்கு நம்ம ராங் எக்ஸாம்பிளை காட்டுற அளவுக்கு ஒன்றும் சாண்ட்ரா பண்ணல. ஏன்னா அது டாஸ்க்குன்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் நீ பண்ணது தான் இருக்கிறதுலையே சீப்பான மட்டமான ஒரு செயல். அதான்டா சொல்லுவாங்க, இந்த ஊரில் யார் எதை பேசுறதுன்ற விவஸ்தையே இல்லை. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சோம், உன்னை எப்படிலாம் நாங்கள் பார்த்தோம்,
ஆனால் நீ ஜெயிக்கிறதுக்காக என்ன லெவலுக்கு வேணால் போவேன்னு காட்டினது நீ இன்னைக்கு இன்னொருத்தவங்கள அதே காரணத்தை சொல்லி அப்படி பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு சிரிப்பு வருது உன்னை பார்த்தா. நான் என்னமோ நினச்சேன், ரொம்ப தெளிவான பொண்ணு, ரொம்ப இன்டலெக்சுவலான பொண்ணு, அதாவது ரொம்ப விளிம்பு நிலையிலேருந்து இந்த தூரத்துக்கு போயிருக்க, ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருப்ப சுபிக்ஷான்னு நினச்சேன். உன் எக்ஸாம்பிள்லாம் மக்களுக்கு காட்டணும்னு வச்சுக்கேன், நாரி போயிடும். ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம எதுக்கு ப்ரோ இவ்வளோ ஏன் சுபிக்ஷா அப்படி தாக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது தப்பு. அந்த பொண்ணுக்கு அது தப்புன்னு தெரியலை, சாண்ட்ரா பண்ணது தப்பாக தெரியுது. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. ஒருத்த முன்னாடி புடவை கட்டிட்டு போய் அவனை ப்ளீஸ் பண்ணி நம்ம ஒரு டாஸ்க்கை ஜெயிச்சிருக்கோமே, அது நமக்கு தப்பாக தெரியல. கெஸ்ட்டு முன்னாடி தும்பிட்டாங்களாம், அவங்களுக்கு மறுபடியும் ஹெட் செஃப் பதவியை கொடுக்குறாங்களாம், அது தப்பாக தெரியுதான். மக்களுக்கு நம்ம வெளியில் பார்க்குற மக்கள் என்னென்ன, மக்களுக்கு ஒன்றும் நினைக்கல. மக்களுக்கு சுபிக்ஷா மேலே தான் வெறுப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நீங்கள் சுபிக்ஷா சொன்ன கருத்தை ஏற்றுக்கிறீங்களா? புடவை கட்டிட்டு போகிறது தப்பு இல்லையா? கெஸ்ட்டு முன்னாடி தும்புறது தப்பா? சுபிக்ஷா சொல்கிற மாதிரி தான் இருக்கா? சுபிக்ஷா பண்ணது கரெக்டாக திவாகர் கிட்ட பண்ணது அப்போ மக்கள் பற்றி அவங்க யோசிச்சாங்களா? உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.